படிக்க எங்க போனாங்க? லாஸ்ட் வீக் நடத்தினாங்க. இங்கிலாந்துல போய் படிக்க போனாங்க. அங்க போனதுக்கு அப்புறமா பேப்டிசம் எடுத்தாங்களா? அவங்களோட நேம் எப்படி மாறுச்சு? வெரி குட். அவங்களுக்கு பொண்ணு இருந்தாங்கல்ல, அவங்க நேம் என்ன? மனோரமா மேரி. ஓகே. அதுக்கப்புறம் இங்கிலாந்துல இருந்தாங்களா இல்ல எங்க போனாங்க? வெரி குட். அமெரிக்காவுக்கு போனாங்க. போய் என்னாச்சு? அங்க என்ன பண்ணாங்க? 3 இயர்ஸ் அங்க அமெரிக்காவுல இருந்தாங்க. அங்க இருந்துட்டு இப்போ அக்கா சொல்றத கொஞ்சம் கவனிங்க. அங்க இருந்து 3 இயர்ஸ்க்கு அப்புறமா எங்க வந்தாங்க? இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவில் என்ன நிலைமை இருந்தது? டிராவல் பண்ணி மற்ற கண்ட்ரீஸ்லாம் போயிட்டு தென் ஷீ கேம் பேக் டு எங்க வந்தாங்க? இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவில் என்ன மாதிரியான நிலைமை இருந்ததுன்னு அக்கா சொன்னாங்க லாஸ்ட் வீக். இந்தியாவில் எப்படி இருந்தது? நிறைய என்ன இருந்தது? கைம்பெண்கள், நிறைய விடோஸ் இருந்தாங்க. விடோஸ்னா என்ன? பெரியவங்களா இல்ல சின்ன பிள்ளைங்க? ஏஜ் 4ல இருந்து இன்ஃபன்ட்ஸ்ல இருந்து குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் நிறைய யாரு இருந்தா? கைம்பெண்கள். கைம்பெண்கள்னா யாரு? விடோஸ். விடோஸ்னா யாரு? ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்க. இவங்களுக்கு கல்யாணம் ஆயிருக்கும், அப்புறமா ஹஸ்பண்ட் இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறமா இவங்க என்ன பண்ணிட்டாங்க? தனித்து விடப்பட்ட பெண்கள். இப்படி நிறைய பேர் இங்க இருந்தாங்க, இந்த இந்தியாவில் இருந்தாங்க. இந்த ராமாபாய் வந்து இந்த விஷயங்களை பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன தோண ஆரம்பிச்சது? அவங்களுடைய ஒவ்வொரு கஷ்டங்களையும் அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. எப்படி இருந்தது? அவங்க சந்தோஷமா இருந்தாங்களா கைமண்கள்? இல்ல. எப்படி நடத்தப்பட்டாங்க? சொசைட்டில ரொம்ப பனிஷ் பண்ணப்பட்டாங்க, தவறான விதத்துல பார்க்கப்பட்டாங்க. அவங்களுடைய பிசிக்கல் அப்பியரன்ஸ் எப்படி இருந்ததுன்னு அக்கா சொன்னாங்க லாஸ்ட் வீக். என்ன கலர் சாரி? ஒயிட், இல்லைன்னா மெரூன், இல்லைன்னா ரெட். இந்த மாதிரியான ட்ரெஸ்ல மட்டும்தான் அவங்க என்ன பண்ணணும்? சாரீஸ் போட்டிருக்கணும். அதுக்கப்புறம் அவங்க தலை என்ன ஆகணும்? 15 days ஒன்ஸ் அவங்களுடைய தலையை என்ன பண்ணுவாங்க? ஷேவ் பண்ணணும். கம்ப்ளீட்டா அவங்க வந்து பேர்ட் ஹெட்டா இருக்கணும். அதுக்கப்புறமா அவங்களுக்கு சப்போஸ் அந்த விடோவுக்கு குழந்தை இருந்ததுன்னா அந்த குழந்தை என்ன குழந்தையா இருந்தாதான் அக்ரி பண்ணுவாங்க? ஆண் குழந்தையா தான் இருக்கும். பெண் குழந்தையா இருந்தால் இன்னும் அவங்கள என்ன பண்ணுவாங்க? பேடா தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அதே மாதிரி அவங்க எந்த ஃபங்க்ஷனுக்கும் வெளியில போகக்கூடாது. வீட்லயே ஃபங்க்ஷன் இருந்தாலும் அவங்க அதை அட்டன் பண்ணக்கூடாது. இந்த கைம்பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட விதிமுறைகள்லாம் என்ன? ரொம்ப சந்தோஷமான விஷயமா இதெல்லாம்? இவங்க முகம் எப்படி இருக்கும்? அப்போ எப்பவுமே அவங்க சேடாவே தான் இருப்பாங்க. யாரைக்கிட்டையுமே அவங்க பேசக்கூடாது. அவங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்கிட்ட மட்டும்தான் அவங்க பேசலாம், வேற யார்கிட்டையுமே பேசக்கூடாது. அது மட்டும் இல்லை, வெளியில அவங்க போகக்கூடாது. யாராவது வெளியில எங்கேயாவது போகும்போது இவங்க இடையில பட்டாங்கன்னா, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா பூனெல்லாம் குறுக்க வந்த யாராவது இவங்க போக மாட்டாங்க. இப்போ இன்னும் ஹிந்துஸ் அப்படி இருக்காங்க. அந்த மாதிரி இந்த கைம்பெண்கள் யாரையாவது இவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? ரொம்ப அன்லக்கி அந்த டே அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா. அதனால இவங்க மார்னிங் மோஸ்ட்லி வெளியில வீட்டு வாசலை விட்டு கூட என்ன பண்ண மாட்டாங்க? தாண்ட மாட்டாங்க. வீட்டுல ஒரு பிரிசனர் மாதிரி, சிறை கைதி மாதிரி தான் அவங்களுடைய வாழ்க்கை இருந்தது. இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் யார் பார்த்தா? இந்த பண்டித ராமாபாய் வந்து பார்த்த உடனே அவங்களுக்கு என்ன ஆச்சு? ரொம்ப கஷ்டமா இருந்தது. அவங்க மனசுக்குள்ள என்ன இருந்தது? நம்ம இவங்களுக்கு ஏதாவது பண்ண ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தாட் வர ஆரம்பிச்சிட்டோம். இப்பதான் அக்கா லெசனுக்குள்ள போறேன். இதுவரை லாஸ்ட் வீக் படிச்சதான் நான் ரிவைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ அக்கா நான் சொல்ல போறதை நீங்க குயிக்கா நோட் பண்ணிக்கோங்க. இந்த ராமாபாய் அப்படிங்கிறவங்க என்ன ஆரம்பிச்சாங்க, அவங்களுடைய ரிஃபார்மர்ஸ் என்ன மாதிரி இருந்தது அப்படிங்கிறத அக்கா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் அவங்க வந்து மும்பைல, ஓகேவா, மும்பைல அவங்க வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, யாருக்காக? இந்த மாதிரியான கைம்பெண்களுக்காக. ஓகேவா, கைம்பெண்கள் மட்டும் இல்லை, பெண் குழந்தைகளுக்காக மெயினா. ஓகேவா, பெண் குழந்தைகள், விடோஸ், ரொம்ப ஏஜ் ஆன பீப்புள் யாருனாலும் பெண் குழந்தைங்களை டார்கெட் பண்ணி அவங்க ஒரு குட்டி ஒரு ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சாங்க. ஓகேவா, அந்த ஸ்கூல் வந்து மும்பைல ரொம்ப சென்ட்ரல்ல இருக்க ஆரம்பிச்சது. அதுல வந்து கொஞ்சம் விடோஸ் அதிகமா இருந்ததுனால அவங்க கொஞ்சம் செலக்ட் பண்ணி அவங்கள வந்து தன்னுடைய இடத்துல தங்க வைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா இடம் பத்தல. அதனால என்ன பண்ணாங்க? மும்பைல இருந்து எங்க போனாங்க? பூனா. ஓகேவா, பூனா அப்படிங்கிற ஒரு இடத்துல அவங்களுக்கு ஒரு பில்டிங் வந்து கட்ட ஆரம்பிச்சாங்க. அதுல கட்ட ஆரம்பிச்சது எந்த வருஷம் அக்கா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 1889 11th மார்ச் அந்த பில்டிங் வந்து இனாகிரேட் பண்ணாங்க. ஓகேவா, இந்த பூனாவில் இது பண்ண அந்த ரெசிடென்ஷியல் ஸ்கூல்னா தெரியுமா? ரெசிடென்ஷியல் ஸ்கூல்னா என்னது? தங்கி படிக்கிற பள்ளி. அதுல டார்மெட்ரிஸ் இருக்கும், ஹாஸ்டல் இருக்கும், தங்கி படிக்கலாம் பிள்ளைங்க. ஓகேவா, அப்படியான ஒரு ரெசிடென்ஷியல் ஸ்கூல் வந்து ஆரம்பிச்சாங்க. அது பேர் தான் என்னன்னா சாரதா சதன். நோட் பண்ணிக்கோங்க. அது அந்த இன்ஸ்டிடியூஷன் பேர் வந்து சாரதா சதன்.
சதன் அப்படின்னா என்ன மீனிங்னா ஹோம் ஆஃப் லேர்னிங். ஓகேவா? அந்த மீனிங் என்னன்னா படிக்கிறதுக்கான ஒரு வீடு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சாங்க. இதுல மெயினா அவங்க தங்க வச்சு இல்லைன்னா வந்து கூட படிக்கலாம், டே ஸ்காலர்ஸும் இருக்கலாம். ஓகேவா? நம்ம இப்போ ஸ்கூலுக்குலாம் நம்ம டே ஸ்காலர் இருந்தாலும் போதும். யாராவது ரெசிடென்ஷியல் ஸ்கூல்ல இருக்கீங்களா? வெரி ரேர் நம்பர்ஸ் இருப்பீங்க. மற்றபடி நம்ம டே ஸ்காலர் தான் இருக்கும். அப்படியும் அவங்க வந்து அலோவ் பண்ணாங்க இந்த சாரதா சதன்ல. அந்த இன்ஸ்டிடியூஷன் மெயினா எதை டார்கெட் பண்ணுச்சுன்னா அப்பர் காஸ்ட். ஏன்னா இவங்க பிராமின், உங்களுக்கு தெரியும்ல, ரமாதேவி வந்து பிராமின். ஸோ அப்பர் காஸ்ட் பீப்புளை வந்து கவர் பண்றதுக்காகவும் ரொம்ப பிரைமரிலி விடோஸ் கைம்பெண்கள் தான். கைம்பெண்கள் யாராவது வந்து இந்த ஸ்கூல்ல ஜாயின் பண்ணா அவங்களுக்கு தான் ரொம்பவே வெல்கம் பண்ண ஆரம்பிச்சாங்க. இது அக்கா சொன்னேன் 1889 11th மார்ச்ல அதை இனாகிரேட் பண்ணியாச்சு. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கைண்ட் ஆஃப் ஸ்கூலா இந்தியாவில் இருந்தது. இந்த மாதிரி இந்தியாவில் ஸ்கூல் இருந்ததே கிடையாது. ஓகேவா? இதுல வந்து மெயினா பிராமின் விமன், விடோஸ், அன்மேரிட் கேர்ள்ஸ் கூட இருந்தாங்க. ஓகேவா? கேர்ள்ஸ் பொதுவா வந்து இந்த ஸ்கூல்ல நம்ம படிக்கலாம். அந்த மாதிரி அவங்க வந்து இந்த இன்ஸ்டிடியூஷனை வந்து இது பண்ணாங்க. இதுல வந்து ஒன்லி எஜுகேஷன் மட்டும் கிடையாது, வொகேஷனல் ட்ரைனிங் ஃபார் லைக் நர்சிங் படிக்கலாம். நர்சிங்கும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க, ஸ்விம் பண்றதுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரியான டீச்சர் ட்ரைனிங்கும் அவங்களுக்கு வந்து நடத்தப்பட்டது. ஓகேவா? இந்த ஸ்கூல் அதுக்கப்புறம் என்னன்னா இந்த ஸ்கூல்ல இருந்து சப்போஸ் டே ஸ்காலரா இருந்தாங்கன்னா நான் ஏற்கனவே அக்கா சொன்னேன் கைம்பெண்களுடைய அப்பியரன்ஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு போகும்போது நிறைய இடங்கள்ல இவங்களை வந்து கேலி பண்ணாங்க, நிறைய புள்ளிலாம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ ரமாதேவி என்ன சொன்னாங்க, இந்த மாதிரியான பெண்களுக்கு டிராவல் பண்ணி வீட்டுக்கு போறது கூட சேஃப் இல்லை அப்படின்னு சொல்லி மாட்டு வண்டியில அந்த பிள்ளைங்களை வச்சு அவங்க வீட்டுல கொண்டு போய் அனுப்ப ஆரம்பிச்சாங்க. இப்போ நம்ம ஸ்கூல் பஸ்ல போவோம், ஆட்டோ ரிக்ஷாவெல்லாம் போகலாம், அந்த மாதிரியான அந்த டைம்ல அவங்க அந்த ஃபெசிலிட்டி கிடையாது. அதனால இவங்க என்ன பண்ணாங்க, இவங்களே ஒரு பிள்ளைக்காட்டு அரேஞ்ச் பண்ணி இந்த பிள்ளைங்க ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சாங்க. அந்த மாதிரியான ஹெல்ப் எல்லாம் இவங்க பண்ண ஆரம்பிச்சாங்க. இதுல என்னன்னா இந்த ஸ்கூலுடைய ஃபண்டமெண்டல் பேஸான விஷயங்களை அக்கா சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ரிலீஜியஸ் ஃப்ரீடம். இந்த ஸ்கூல்ல இந்த கிறிஸ்டியானிட்டியை தான் நீங்க ஃபாலோ பண்ணணும்னு இந்த ரமாதேவி சொல்லவே இல்லை. அவங்களுடைய ரிலிஜியனை அவங்க ஃபாலோ பண்ணலாம், அவங்களோட கஸ்டம்ஸை அவங்க ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? அவங்க வந்து அதை அலோவ் பண்ணியிருந்தாங்க. ஆனா ரமாதேவி ஒன்னே ஒன்று மட்டும் அந்த ஸ்கூல்ல பண்ணுவாங்க. என்னன்னா டெய்லி அவங்களுடைய ரூம்ல ரமாதேவியுடைய பொண்ணு பேர் என்ன, மனோரமாவும் ரமாதேவியும் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய ரூமை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பைபிளை ரீட் பண்ணி ப்ரே பண்ணுவாங்க. மற்றபடி வேற யாரையுமே கம்பல் பண்ணல, வேற எதுவுமே சொல்லவும் இல்லை மற்றவங்களை. மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து படிப்பாங்க, தங்கி படிக்கிறவங்களும் இருந்தாங்க. ஆனா இவங்க தங்களுடைய ரூம்ல மட்டும் என்ன பண்ணுவாங்க, டெய்லி பைபிள் ரீட் பண்ணுவாங்க, ப்ரேயர் பண்ணுவாங்க. இது டெய்லி நடந்துட்டு இருக்கும்போது பாட்டு பாடுவாங்க. ஸோ இதை டெய்லி பார்த்துட்டு இருக்கிற ஒன்று ரெண்டு பேருக்கு என்ன பண்ண ஆசை, அவங்களோட சேர்ந்து ப்ரேயர் கத்துக்கணும்னு ஆசை. அந்த மாதிரி கொஞ்சம் பேர் வந்து ரமாதேவி பண்ற ஆக்ஷன் மூலமாக ஏசப்பாவை தெரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகேவா? அடுத்து என்னன்னா இதுல வந்து அவங்களுடைய லொகேஷன் அது பூனாவில் இருந்ததுனால நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த இவங்க பண்ண அந்த இன்ஸ்டிடியூஷன் பூனாவில் இருந்தது. ரமாதேவிக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் வந்து கார்டனிங். அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த டிஃப்ரெண்ட் ஃப்ளவர்ஸ் எல்லாம் வீட்டில் இருக்கணும்னு ஆசை. ஸோ இந்த சாரதா சதன்ல இருந்து அந்த பூனை இடத்துல வந்து ரொம்ப அதிகமான ஷ்ரப்ஸ், உங்களுக்கு ஷ்ரப்ஸ்னா தெரியும், குட்டியான செடிகள், கர்டன்ஸ், அந்த மாதிரி எல்லாம் வைக்க ஆரம்பிச்சாங்க. அந்த இடமே எப்படி இருந்ததுன்னா ரொம்ப செழிப்பா, பார்க்கவே ரொம்ப அழகா இருக்குமா. அதை பார்க்கறதுக்கே நிறைய விசிட்டர்ஸ் அந்த ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்சாங்க. ஓகேவா? அப்புறமா இந்த பில்டிங் பத்தி சொல்லிடுறேன். அவங்க கட்டின அந்த சாரதா சதன் எப்படி இருந்ததுன்னா 12 months ஆச்சு இந்த பில்டிங்கை கட்டி முடிக்கிறதுக்கு. அது வரைக்கும் அவங்க வராண்டாவில் தான் கிளாஸ் ரூம் எல்லாம் இருந்தது. 2 story அப்பார்ட்மெண்ட்டாக இருந்தது. கீழே ஒரு பில்டிங், மேலே ஒரு பில்டிங். அதுவும் இல்லாமல் டாமெட்ரிஸ்னால் உங்களுக்கு தெரியும், பெட் எல்லாமே இருக்கும், போய் தங்கலாம், வாஷ்ரூம் இருக்கும். ஸோ அவங்க வந்து தங்கி படிக்கிறதுக்கான வசதிகளும் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எதுக்காக இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணாங்கன்னா மெயினாக அந்த தங்கி படிக்கிற பிள்ளைங்களுடைய என்விரான்மெண்ட் வந்து அவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும். ஏன்னா வர்றவங்க எல்லாம் விடோஸ் பாரு, சின்ன குழந்தைங்களுக்கு என்னன்னே தெரியாத சமயத்துல அவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மறுக்கப்பட்ட சமயம். ஸோ அவங்க அந்த ஸ்கூல்ல இருக்கும்போது அவங்க எப்படி இருக்கணும், ரொம்ப ஹாப்பியா இருக்கணும்னு சொல்லி என்னென்னலாம் பண்ணாங்கன்னா நிறைய நல்ல நல்ல பீப்புளை மீட் பண்றதுக்கு வச்சாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய பிக்சர் புக்ஸ், நீங்க பார்த்துருப்பீங்களா, பிக்சர் புக்ஸ் இருக்கும். நிறைய விதமான வேர்ல்டு இவங்க நிறைய கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு வந்ததுனால அதை அட்ராக்ட் பண்ணக்கூடிய பிள்ளைங்களுக்கு உலகத்தை பத்தி தெரிய வைக்கிறதுக்காக நிறைய பிக்சர்ஸ் வந்து அவங்க செக்ரிகேட் பண்ணி அவங்களோட லைப்ரரியில கலெக்ட் பண்ணி வச்சிருந்தாங்க, இவங்க எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி. அது மட்டும் இல்லாம
காடுடைய அழகான ஒர்க்கெல்லாம் பார்க்கறதுக்காக பிள்ளைங்களை எல்லாம் அந்த கார்டன்ல நடக்கிறதுக்கான வசதிகளையும் அவங்க பண்ணி வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க அந்த இடத்துல ஒரு பெரிய மைக்ரோஸ்கோப்பும் இருந்தது. மைக்ரோஸ்கோப் வச்சு என்ன செய்வோம், நம்ம வானத்தை ஹெவனை பார்க்கலாம், ஸ்டார்ஸ் பார்க்கலாம், என்ன காரியங்கள் நம்மளுக்கு பிடிச்சிருக்கோ அதை நம்ம செய்யலாம். அதனால அவங்க மைக்ரோஸ்கோப்பும் வச்சிருந்தாங்க. மாடியில ஒரு பெரிய வராண்டாவும் இருந்தது. நைட் டைம்ல மாடியில இருந்து அவங்க வந்து ஸ்டார்ஸை பார்க்கலாம். இது எதுக்காக, அவங்க மென்டலி டிப்ரெஸ்ட் ஆகக்கூடாது, அவங்களுடைய என்வரன்மெண்ட் ரொம்ப ஹாப்பினஸ் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஸ்கூல் என்வரன்மெண்ட் வந்து ரொம்ப அழகான சூழ்நிலையை கொடுத்தது. ஓகேவா, நோட் பண்ணிக்கிட்டீங்களா? இது என்ன ஸ்கூல் சொன்னீங்க? சாரதா சதன். இந்த ஸ்கூல் பேர் வந்து சாரதா சதன். மொத்தம் 350 மெம்பர்ஸ் அந்த ஸ்கூல்ல இருந்தாங்க. 40 people அவுட் ஆஃப் 350ல 40 பேர் வந்து 7ல இருந்து 7 வயசு குழந்தைங்க. ஓகேவா, அது மட்டும் இல்லாம மெஜாரிட்டி 15 to 25 years. நிறைய பீப்புள் அவுட் ஆஃப் 350ல மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து 15 to 25 years. நோட் பண்ணிக்கோங்க. ஓகேவா, 10 to 12 years. 10 to 12 yearsனா மோஸ்ட்லி நீங்க ஜூனியர்ல இருப்பீங்கல்ல. 10 to 12 yearsல உள்ள கிட்ஸுக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்க, ரொம்ப ஹாப்பியா அவங்கள ப்ளே பண்ண வைக்கிறதுக்கான என்வரன்மெண்ட்டும் இருந்தது. ஓகேவா, அவங்க ஓடி ஆடி விளையாடலாம். அவங்க இந்த மாதிரி ஓடி ஆடி விளையாடி அவங்க கதை சொல்லி விளையாடுறதெல்லாம் பார்க்கறதுக்கே என்ன பண்ணுவாங்களா, நிறைய விசிட்டர்ஸ் வருவாங்க. அவ்வளோ அழகான இடமா அவங்க இருந்தது. இப்போ இவங்க சாரதா சதன் பில்ட் பண்ணிட்டாங்க. இவங்களுடைய நேட்டிவ், எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருந்தது வந்து மேங்களூர். ஓகேவா, மேங்களூர்ல இருந்தாங்க. ஸோ இவங்க சாரதா சதன் பில்ட் பண்ணதுக்கு அப்புறமா திரும்ப தன்னுடைய ரிலேட்டிவ்ஸை பார்க்க போனாங்க. அங்கேயும் இருந்த சில கைம்பெண்களை கூட்டிட்டு வந்து அவங்களுடைய ஸ்கூல்ல சேர்த்தாங்க. அப்படி பர்டிகுலரா ஒரே ஒரு குழந்தை அந்த இடத்துல இருந்தாங்க மேங்களூர்ல. அவங்க வந்து ரொம்ப பேடா ட்ரீட் பண்ணாங்க. ரொம்ப சின்ன குழந்தை. ஓகேவா, அவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அவங்க ரொம்ப பேடா ட்ரீட் பண்றதை பார்த்து என்ன பண்ணாங்க, இவங்க வந்து தன்னுடைய ஸ்கூலுக்கு அவங்கள கூட்டிட்டு வந்தாங்க. ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வந்தாலும் அவங்க சேடாவே தான் இருந்தாங்க, ஹாப்பியாவே இல்லை. அவங்களுக்கு திரும்ப நல்லாவே யோசித்து பார்த்தா அவங்க வந்து டே ஸ்காலர். ஓகேவா, வருவாங்க, வந்து படிப்பாங்க, போயிடுவாங்க. ஆனாலுமே அந்த பொண்ணு வந்து இன்னுமே சேடா இருக்கிறத பார்த்தோன்னே எக்ஸ்ட்ரா இந்த பொண்ணு வந்து இப்படி சேடா இருக்கான்னு சொல்லி மெதுவா அவங்கள வந்து ஓப்பன் அப் பண்ண வச்சா அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா, நைட் வீட்டுக்கு போனா திரும்பவும் அவங்களுக்கு என்ன நடக்குமா, பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஓகேவா, அதை வந்து அந்த பொண்ணால தாங்க முடியல. ஸோ என்ன பண்ணாங்க, ரமாதேவி என்ன பண்ணாங்க, இவங்கள டே ஸ்காலர்ல இருந்து அவங்களுடைய சாரதா சதன்ல தங்க வைக்க ட்ரை பண்ணாங்க. அப்போ வந்து கவர்மெண்ட் ரூல் எல்லாமே அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சது. ஸோ ஆஸ் பர் ரூல் வந்து இவங்களால தங்க வைக்க முடியும். ரிலேட்டிவ்ஸ் அகெயின்ஸ்டா இருந்தாலும் இந்த குழந்தைய பர்டிகுலரா இந்த குழந்தைய இந்த ஸ்கூல்ல இவங்க எடுத்து தங்க வச்சு படிக்க வச்சாங்க. ஓகேவா, அடுத்து நான் சொல்றேன். இதுல ஏற்கனவே அக்கா சொன்னாங்க, அமெரிக்காவில் எந்த சிஸ்டம் அவங்களுக்கு ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது, கிண்டர் கார்டன். கிண்டர் கார்டன் எல்லாரும் எல்கேஜி யூகேஜி படிச்சிருப்பீங்கல்ல. எல்கேஜி யூகேஜி படிச்சு தானே இப்போ நீங்க ஜூனியர்ஸ் இன்டர் சீனியர் ஆயிருக்கீங்க. கிண்டர் கார்டன் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு, ரமாதேவி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்தியாவில் கிண்டர் கார்டன் கொண்டு வந்தது ரமாதேவி தான். ஆனா கிண்டர் கார்டன் அவங்க கொண்டு வந்ததோட நோக்கம் என்னன்னா, ஸ்கூல் எஜுகேஷன் கிடையாது, ஃபேமிலி வேல்யூஸ், ஹியூமனிட்டி, எப்படி மற்றவங்க விட்டு அன்பா இருக்கணும், எப்படி மற்றவங்களை வந்து நேசிக்க கற்றுக்கணும் அப்படிங்கிற மாதிரியான பேஸ் வேல்யூஸை அவங்க வந்து அந்த கிண்டர் கார்டன் ஆரம்பிச்சு அந்த குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. ஏன்னா நம்ம சொசைட்டில சின்ன குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுத்த வேல்யூஸ் தான் பெரியவங்களானாலும் அவங்களோட மனசுல இருக்கும். ஸோ அந்த மாதிரியான கிண்டர் கார்டன் ஸ்கூல் வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சாங்க. ஸோ இப்போ அக்கா சொன்ன இந்த சாரதா சதனுடைய ஃபைனல் கன்க்ளூஷனை சொல்றேன். 10 years உடைய அவங்களுடைய சர்வீஸ்ல இந்த சாரதா சதனை மெயினாக ஃபோக்கஸ் பண்ண 10 years சர்வீஸ்ல 14 விடோஸ் வந்து டீச்சர்ஸா வெளியில வந்தாங்க. ஓகேவா, 14 விடோஸ் வந்து ட்ரெயின்டு டீச்சர்ஸா வெளியில வந்தாங்க. 9 பேர் 9 people வந்து நல்ல ஒரு பொசிஷன்ல அவங்க வந்து படிச்சு வெளியில வந்து அமர்ந்தாங்க. அடுத்து வந்து 2 பேர் வெளியில வந்த 2 பேர் தானே என்ன ஆரம்பிச்சாங்க, ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க. 2 பேர் தானே they own their own school. அடுத்து என்னன்னா 8 பேர் வந்து நர்ஸா வெளியில வந்தாங்க, ட்ரெயின்டு நர்சஸா. ஓகேவா, அதே மாதிரி 10 பேர் வந்து 10 people வந்து ஹாப்பிலி ரீமேரிட். ஓகேவா, திரும்ப வந்து கல்யாணம் பண்ணி அவங்களுடைய லைஃப் வந்து போச்சு. ஸோ அவுட் ஆஃப் 350 ஸ்டூடெண்ட்ஸ்ல இவங்க வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், ரூம்ல தான் ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. இவங்களுடைய இந்த ப்ரேயர் அண்ட் பைபிள் ரீடிங்கை பார்த்து அதுல கவலைப்பட்ட பீப்புள் வந்து மொத்தம் 48 பேர் என்ன ஆனாங்க, கிறிஸ்டியன்ஸ் தான் கன்வெர்ட் ஆனாங்க. ஓகேவா, இதுதான் இந்த சாரதா சதனுடைய இன்ஸ்டிடியூஷனுடைய அமைப்பும் அதனுடைய அவுட்கம். ஓகேவா, அடுத்து குயிக்கா போயிடுறேன். அடுத்தது வந்து என்னன்னா, இதே மாதிரி சாரதா சதன் மாதிரியே அக்கா அந்த ரமாதேவி ஆண்டி வந்து பில்ட் பண்ண அடுத்தது என்னன்னா முக்தி மிஷன்.
முக்தி மிஷன். ஓகேவா? நான் சாரதா சதன் சொன்னேன் 1889. அது வந்து 1891 தான் மூவ் ஆச்சு பூனாவுக்கு. முதல்ல ஆரம்பிச்சது 1889 மும்பையில். 1891 வந்து அவங்க வந்து பூனாவுக்கு அதை மாற்றினாங்க. இப்போ வந்து 133 இயர்ஸ் ஆயிடுச்சு இப்போ வரைக்கும். ஓகேவா? அது வந்து நீங்கள் இப்போ வரைக்குமே அந்த இது வந்து இருக்கு. அதில் வந்து மொத்தம் 1 lakh people வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் மூலமா பெனிஃபிட் அடைஞ்சிருக்காங்க. ஓகேவா? அந்த 1 lakh people வந்து அந்த இன்ஸ்டிடியூஷன் மூலமா படிச்சு வெளியில வந்திருக்காங்க. இந்த பர்டிகுலர் மிஷன் வந்து மெயின்லி என்ன பண்ணோம்னா 3900 people கரண்டா மொத்தம் 3900 people வந்து டெய்லி அவங்களுக்கு வந்து ஃபீட் பண்ணி அவங்களுக்கு வந்து எஜுகேஷன் சொல்லி கொடுக்குறாங்க இப்போ வரைக்கும். ஓகேவா? இப்போ நம்ம செகண்ட் ஸ்கூல் சொன்னேன் அக்கா, முக்தி மிஷன். ஓகேவா? முக்தி மிஷன் வந்து பூனாவில இருந்து 30 மைல்ஸ் அவையில இருக்கு. ஓகேவா? பூனாவில இருந்து 30 மைல்ஸ் அவையில இருக்கு. இது வந்து எப்போ தொடங்கப்பட்டதுன்னா பூனாவில வந்து பயங்கர கொள்ளை நோய் இருந்தது. கொள்ளை நோய், அதே மாதிரி இந்த பகுதிகளில் ரொம்ப பஞ்சங்களும் ஃபமேனும் இருந்தது. ஓகேவா? கொள்ளை நோயும் பஞ்சமும் இருக்கும்போது இந்த குழந்தைங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கறதுக்காக ஆரம்பிச்சது தான் என்னன்னா இந்த முக்தி மிஷன். ஓகேவா? இதுல வந்து அந்த நான் சொன்ன 30 to 40 மைல்ஸ் அவையில இருந்தது. முதல்ல 100 ஏக்கர் அவங்க வாங்கினாங்க, பில்ட் பண்ணாங்க. எப்படி ஆரம்பிச்சாங்கன்னா தோட்டமா, எப்படின்னா ஃப்ரூட்ஸ், அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி. நீங்க உங்களுக்கு தெரியும்ல ஃபார்ம் ஹவுஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நார்மல் வீடா இல்லாம கூடவே கொஞ்சம் தோட்டம் இருக்கும், நம்மளுக்கு தேவையான விதத்துல அதை மாத்திக்கலாம். அப்படி மாதிரி ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி அதை ஆரம்பிச்சாங்க. அந்த ஆரம்பிச்சு ஒரு ஃப்ரூட் கார்டனா அந்த இடம் வந்து இருந்தது. அது கூட 100 ஏக்கர் ஆரம்பிச்சது கூட திரும்ப ஒரு 230 ஏக்கர்ஸ் வந்து அவங்க ஆட் ஆன் பண்ணிக்கிட்டாங்க. அது வந்து பெர்மனன்ட் ஹவுஸ் ஃபார் ராமா. ஓகே, முதல்ல பூனாவில் இருந்தாலும் இந்த இடங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுனால தன்னுடைய வீட்டையும் எங்க அமைச்சுக்கிட்டாங்க, இந்த முக்தி மிஷன் வச்சு அந்த வில்லேஜ்லயே அந்த இடத்துலயே அவங்க தங்க ஆரம்பிச்சாங்க. இந்த ஃபெமைன் சர்வைவர்ஸ், அதாவது என்னன்னா ஃபெமைன் சர்வைவர்ஸ்னா இந்த பஞ்சத்துல அடிபட்டு அவங்களோட ஃபேமிலியில காக்கப்பட்ட பிள்ளைங்களை வந்து இந்த இடத்துல வந்து இவங்க வந்து தங்க வைக்க ஆரம்பிச்சாங்க. இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ்க்கு மெயினா எங்க இருந்து பணம் வரணும்னா நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் கிடையாது, அமெரிக்கன் கமிட்டிஸ்ல இருந்து தான் பண உதவிகள் வந்து வந்தது. ஃபினான்ஷியல் ஹெல்ப் எங்க இருந்து வந்தது? அமெரிக்காவில இருந்து வர ஆரம்பிச்சது. இவங்களுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்தது. நிறைய இடங்கள், நிறைய இன்ஸ்டிடியூஷன் ஆரம்பிச்சாங்க. அப்படி ஆரம்பிக்கப்பட்ட இடங்களை நான் சொல்லிடுறேன். முக்தி சதன். ஓகேவா? நீங்க எழுதிக்கோங்க. முக்தி சதன் 3 முக்கியமான இன்ஸ்டிடியூஷன். சாரதா சதன் ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். முக்தி சதன், கிருபா சதன், இந்த 3மே அவங்க ஆரம்பிச்ச முக்கியமான இன்ஸ்டிடியூஷன். எதெல்லாம் சொன்னேன்? சாரதா சதன், கிருபா சதன், முக்தி சதன். கிருபா சதன் அப்படிங்கிறது வந்து மெயினா ரெஃப்யூஜிஸ். ஓகேவா? அடைக்கலம் கொடுக்கறதுக்காக, என்னன்னா ஹோமே இல்லாத, வீடே இல்லாத குழந்தைங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆரம்பிக்கப்பட்டது தான் கிருபா சதன். இப்போ வந்து நான் சொன்னேன் முக்தி மிஷன் வந்து ரொம்ப அழகான கார்டன்ஸ் இருக்கும், ஃப்ரூட்ஸ் எல்லாம் இருக்கும்னு. அதுல வந்து 100 ஆடுகள் 100 மாடுகள் வந்து வச்சிருந்தாங்க. ஏன்னா மில்க்கும் அந்த ஃபார்ம்லயே ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. மில்க்கும் உங்களுக்கு அங்கேயே கிடைச்சது, ஃப்ரூட்ஸும் அங்கேயே கிடைச்சது, வெஜிடபிள்ஸும் அங்கேயே கிடைச்சது. ரமாதேவிக்கு குக்கிங் ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்க வந்து டிஃப்ரெண்டான குக்கிங் மெத்தட்ஸ் எல்லாம் அவங்களோட கேர்ள்ஸ்க்கு சொல்லி கொடுத்தாங்க. அங்க தங்கி படிக்கிறவங்களுக்கு அவங்க குக்கிங்கும் அங்கேயே தான். ஓகேவா? அவங்களுடைய ஃபார்ம்ல இருந்து தான் எல்லாமே கிடைக்கும், வெளியில இருந்து எந்த ஒரு பொருளும் அவங்க வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து இது பண்ணாங்க. அவங்க ஒரு பெரிய டைனிங் ரூம் இருந்தது முக்தி மிஷன்ல. அங்க ஒன்லி வெஜ் மீல் தான். என்ன கொடுத்தாங்க? வெஜிடேரியன் மட்டும்தான். வெஜிடேரியன்ல எப்படி இருக்கும்னா மகாராஷ்டிரா தாலி, யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க? மகாராஷ்டிரா தாலி இவ்வளோ பெரிய பிளேட்ல ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸான ஐட்டம்ஸ்லாம் அதில் இருக்கும். நம்ம எண்ணவே முடியாது, அவ்வளோ அதிகமாக அவங்களுடைய தாலி மீன்ஸ் அந்த பிளேட் ஆஃப் ஃபுட்டு வந்து இருக்கும். அப்படிதான் அவங்களுடைய டைனிங் ரூம்ல டெய்லி மீல் வந்து இருக்குமா. ஆனால் அவங்க வந்து ஆனியன் அண்ட் கார்லிக் வந்து அவங்களுடைய சாப்பாடுல சேர்க்க மாட்டாங்க. வெங்காயமும் பூண்டும் அவங்களுடைய சாப்பாட்டுல கிடையாது வெஜ் மீல்ஸ்ல. ஆனா அவங்க வந்து குக்கரி ஸ்கில் வந்து அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அதனால சாப்பாடு வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க சாப்பிட்ற குழந்தைங்களுக்கு அந்த சாப்பாடு ரொம்ப பிடிக்கும். என்ன கொடுப்பாங்கன்னா வெஜிடபிள் கொடுப்பாங்க, பாயில் ரைஸ், கூடவே அது மேலே வெஜ் கறி. ஓகேவா? கூடவே ஒரு டீஸ்பூன் ஆஃப் மெல்டட் பட்டர். மெல்டட் பட்டர்னா என்னது? கீ. மெல்டட் பட்டர்னா என்ன? கீ. கீ ஊற்றி தான் டெய்லி அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. அதுவும் இல்லாமல் நான் ஏற்கனவே சொன்னேன், ஆடு மாடெல்லாம் நல்லா அந்த ஃபார்ம்லேயே வளர்த்தாங்க. ஸோ
யார் மில்க் கேட்டாலும் அவங்களுக்கு உண்டு. மில்க் வந்து கம்பல்சரியா அங்கே யாருக்குமே கொடுக்க ஆரம்பிச்சாங்க. மில்க் என்ன தேவை நம்மளுக்கு? புரோட்டீன். நல்லா அந்த குழந்தைங்க வளர முடியும், நல்லா சாப்பிட்டு நல்லா படிச்சு நல்லா வெளியில தைரியமான பிள்ளைங்களாக வெளியில வந்தாங்க. ஸோ முக்தி மிஷன் நம்ம படிச்சோம், கூடவே அவங்க ஒரு சர்ச்சையும் பில்ட் பண்ணாங்க, முக்தி சர்ச். ஓகேவா? அந்த முக்தி சர்ச் அப்படிங்கிறது வந்து என்ன ஷேப்ல இருக்கும்னா கிராஸ் சிலுவை அடையாளத்துல இருக்கும். மேல வந்து பார்த்தா சிலுவை அடையாளத்துல அந்த வந்து சர்ச் வந்து இருக்கும். அதை பில்ட் பண்ணது வந்து 1899ல அந்த முக்தி சர்ச் வந்து பில்ட் பண்ணப்பட்டது. அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது யாருன்னா கிருஷ்ணராவ் டோம்ரே. கிருஷ்ணராவ் டோம்ரேங்கிறது வேற யாரும் இல்லை, ரமாதேவியோடைய நெஃப்யூ. ஓகேவா? அவர் தான் அந்த சர்ச்சை வந்து பில்ட் பண்ணாரு. கிராஸ் ஷேப்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணது வந்து ரமாதேவி. இந்த சர்ச் வந்து இந்த ஷேப்ல தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, அதனோட மொத்த ஏரியா ஆஃப் த சர்ச் வந்து 15,287 ஸ்கொயர் ஃபீட். 15,287 ஸ்கொயர் ஃபீட், ரொம்ப பெரிய இடம். ஓகேவா? அவங்க வந்து மியான்மர்ல இருந்துலாம் அதுக்கான வுட் எல்லாம் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? அதனால அந்த சர்ச்சுக்கு பில்ட் பண்ணக்கூடிய வுட் எல்லாமே மியான்மர்ல இருந்து வந்தது. ரொம்ப அழகான சர்ச்சா இருந்தது. வுட்டன் பிளேட்ஸ்ல தான் அவங்க கீழே உட்கார வேண்டாம், அவங்களுக்குன்னு ஒரு வுட்டன் பிளேட்ஸ் இருக்கும் அந்த சர்ச்ல எல்லாருக்குமே உட்கார்றதுக்கு. அந்த மாதிரி எல்லாம் ஆரம்பிச்சாங்க. மொத்தம் 9 டோர்ஸ் அந்த சர்ச்ல உண்டாம். ஓகேவா? இதுதான் இதை பத்தி தான். அது மட்டும் இல்லை, சர்ச் மட்டும் இல்லை, கூடவே நிறைய கிணறுகளும் அவங்க வந்து பில்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஓகேவா? முன்னாடி அந்த இடங்கள்ல தண்ணிலாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ இவங்களே கிணறெல்லாம் வெட்டி வெல்ஸ் எல்லாம் வெட்டி அவங்க வந்து ஹெல்ப் பண்ணாங்க பீப்புள். ஓகேவா? புரிஞ்சுதா அக்கா சொன்னது? 2 மிஷன் என்னன்னா சாரதா சதன், முக்தி மிஷன். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ. கிளாஸ் போலாமா?